بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கணிதத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் இரவு நேர தொழுகைகளை இபாதத்துகளை செய்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்வதற்கு, இறை பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கான அழகிய வழிமுறைகளை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றார். எனவே இந்த நாட்களில் நாம் இயன்ற அளவிற்கு அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியங்களில் ஈடுபடுவதும், அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட இறை வேதமாகிய திருமறை குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய மக்களாகவும் நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் இறை பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும், உலக வாழ்க்கையில் இறைவனுக்கு விருப்பமான அடியார்களாக மாறுவதற்கும், ஒவ்வொரு அடியார்களும் உள்ளத்தில் மனித நேயத்தை வளர்த்து கொள்கின்ற வகையிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய உபதேசங்களை நமக்கு குர்ஆனின் மூலமாக வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார். திருமறை குர்ஆன் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக, நம்முடைய மறுமையில் வெற்றி பெறுவதற்கான அழகிய உபதேசங்களை குர்ஆன் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கின்றது. இன்று ஓதப்பட்ட இறை வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை நோக்கி கூறுகின்றான்: குர் ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். நபியே, இந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், குர் ரப்பிக்ஃபிர், நீங்களும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். வர்ஹம், இறைவா எங்களை மன்னித்து விடுவாயாக, எங்கள் மீது கிருபை செய்வாயாக. வ அன்த கைருர் ராஹிமீன், கிருபை செய்பவர்களுக்கெல்லாம் மேலானவன் நீதான் யா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய, அழகிய இறை பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கேட்கக்கூடிய, தாம் செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய உன்னத பண்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் மூலமாக கற்றுக் கொடுத்து இந்த உம்மத்தில் வாழ்கின்ற எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான்: அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே அருளை தேடிக்கொள்ளுங்கள். உங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்தான், உங்கள் மீது கருணை காட்டுபவன் அல்லாஹ்தான், இறைவனுடைய அருள் செய்பவன் அல்லாஹ்தான் என்கின்ற இறைவனுடைய ஆழமான பண்புகளில் ஒன்று என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக நினைவூட்டி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் திருமறை குர்ஆனின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவதும், அதே போன்று ஒரு அடியான் இந்த உலகத்தில் தவறிழைத்து விட்டால் அந்த தவறுகளை மன்னிக்கக்கூடிய மனிதர்கள் செய்கின்ற பாவத்தை தவறையும் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் திருமறை குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. அதன் மூலமாக ஒரு அடியான் இன்னொரு அடியானை மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவனை மன்னிப்புகின்றான் என்கின்ற உயர்ந்த சிறப்பையும் திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்று ஓதப்பட்ட சூரத்துன் நூர் 24வது சூராவினுடைய 22வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான்: வலா யஅ்தலி உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸாஅதி அன் யு'து உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின் ஃபீ சபீலில்லாஹ் வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான்: வலா யஅ்தலி உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸாஅ, உங்களில் யாருக்கு அல்லாஹ் தஆலா
பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறானோ, உங்களில் யாருக்கு அல்லாஹ் செல்வாக்கை கொடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு அடியார்கள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, முஹாஜிர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவு செய்ய மாட்டேன் என்று உங்களில் யாரும் சத்தியம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஏனென்றால் நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள், அவர்களுடைய தவறை நீங்கள் மன்னித்து அவர்களை விட்டு விடுங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபை செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். இந்த இறைவசனம் யாரை குறித்து இறங்கியிருக்கிறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். இஸ்லாமிய மார்க்கத்தில் முதல் கலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா விஷயங்களிலும் கூட துணையாக நின்றவர்கள். எந்த அளவிற்கு மக்கமா நகரத்தில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட அந்த நேரத்திலும் கூட அவர்கள் கூட தனியாக இருந்தவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மக்கமா நகரத்திலே அந்த காரத் தௌரிலே இருக்கின்ற பொழுது தனிமையில் இருந்த அந்த நேரத்தில் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லி காட்டுகிறான். வதானி இத்னீன் இதுஹுமா ஃபில் கார். அந்த குகையில் இருவரும் இருந்தார்கள். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அங்கே இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்த பரக்கத்தின் மூலமாக அதிகமான அடிமைகளை விடுதலை செய்வார்கள். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக இருந்தார்கள், குணமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கக்கூடிய பண்பை பெற்றவர்களாக இருந்தார்கள். வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படியான ஒரு நிலையில் மிக சிறந்த பண்பு கொண்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்து அவர்களை கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் ஈமான் கொண்டதற்காக ஆளாக்கப்பட்ட நேரத்தில் கூட அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களை விடுதலை செய்தார்கள். அந்த விடுதலை கூட அவர்கள் அதிகமான பொருட்களை கொடுத்து அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஈமானுக்காக, இறை அச்சத்திற்காக வேண்டி விடுதலை செய்தார்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளாகிய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாகிய ஆயிஷா அவர்கள் மீது அவதூறை பரப்பினார்கள். அந்த அவதூறை பரப்பிய ஒரு நபரில் யாராக இருந்து விட்டார்? அவர்களுடைய உறவுக்காரராகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரியாகிய மாமி மகனாகிய மாமி மிஸ்தஹ் இப்னு உஸாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர் போர்க்களத்திலே கண்டு கொண்டவர்கள், அல்லாஹ் கலந்து கொண்ட அவர்கள் மிக சிறப்பு பெற்ற ஒரு நபி தோழராக அவர்கள் இருந்த நேரத்தில் கால சூழ்நிலை அந்த அவதூறு செய்த பரப்புகின்ற விஷயத்தில் இவர்களும் நடந்து கொண்டார்கள். இந்த தாக்கம், இந்த கஷ்டம் அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வேதனை ஏற்பட்டது. தன் மாமி மகனாக இருந்த அவருக்கு வறுமையிலே உள்ளவர், கஷ்டத்திலே உள்ளவர், அவருடைய வீட்டில் உணவு உண்ணப்படுகிறது என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுக்கிற உணவில் தான் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது தன் மகளை குறித்து அவதூறு பரப்பிய ஒரு விஷயத்தில் இவர்களும் நுழைந்து விட்டார்கள் என்று மனிதர் தானே மனம் உடைந்து மன கஷ்டப்பட்டு வேதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு நபியினுடைய மனைவி மீதும் தன் மகள் மீதும் இப்படி ஒரு சுமையை சுமத்தியவர்களோடு இவர்களும் கலந்து விட்டார்கள் என்று வேதனையில் சொன்னார்கள். வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக இந்த உசாசாவுக்கு உணவு அளிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருடைய தவறு தௌபா செய்து மன்னி அல்லாஹ் தஆலா
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பரிசுத்த பெண்மணி என்று அறிவித்த பிறகு தன் தவறை அவர்கள் உணர்ந்து பாவ மன்னிப்பு தேடியதனால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மிஸ்ஸாக்கு மன்னிப்பு கிடைத்த பிறகு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சத்தியம் செய்து விட்டார்கள் அல்லவா, அதனால் அல்லாஹ் தஆலா இறைவசனத்தை இறக்கிறான். வலா யதலி ஊலில் ஃபத்லி மின்கும், உங்களில் செல்வம் படைத்தவர்கள், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, முஹாஜிர்களுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்களே, நீங்க ஏழையா இருக்கீங்களே, ஏன் கடைசியில வாங்கி வாழ்ந்துகிட்டு எனக்கு எதிராக பேசுறீங்களா அப்படின்னு நினைத்த ஒரு உணவு தடுத்ததை அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி என்ன கேட்கிறான், அலா தஸ்தக்பிரு, அல்லாஹ் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? வலா யஅதலி உலில் ஃபத்லி மின்கும் வஸ்ஸாஅதி அன் யு'து உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ் வல் யஅஃபு, அல்லாஹ் சொல்றான் வல் யஅஃபு, நபியே முஹம்மது அபூபக்கர் சொல்றான் வல் யஅஃபு, நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள், அவருடைய பாவத்தை விட்டு விடுங்கள், ஏதோ அவர் தவறு இழைத்து விட்டார். வல் யஅஃபு வல் யஸ்ஃபு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் அவரை மன்னித்து விட்டால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டாமா என்ற இறைவசனம் இறங்கிய அடுத்த வினாடியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடோடி வந்து சொல்கிறார், வல்லாஹ் எனக்கு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு எனக்கு தேவை. உடனடி இதாக சஹாபாக்களுடைய மனநிலை. சஹாபாக்கள் இறைவசனம் இறங்கி அடுத்த வினாடி தன்னுடைய மனநிலையை அப்படியே மாற்றுகிறார்கள். கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டுமா என்று கேட்டு இறைவசனத்தை அல்லாஹ் அருள பெற்ற உடனே உடனடியாக சொல்கிறார்கள், அந்த அவர்களுக்கு நான் மன்னித்து விடுகிறேன், அவர்களுக்கு கொடுப்பதில் நான் எதையும் தடை செய்ய மாட்டேன், கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று உடனடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதனால் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கின உடனே அவங்க தன்னுடைய மனநிலையை மாற்றிக் கொள்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நாம் பிறரை மன்னிப்பதினால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து இந்த இறைவசனத்தை இறைத்து சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய மனநிலையை பாருங்க. நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிடுறாரு, ஆனா நமக்கு எதிராக இந்த மாதிரி செஞ்சிட்டாரு என்று எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய நிலை. ஆனா அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கிய உடனடியாக மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இந்த ரிஸ்க் அல்லாஹ் கொடுக்கின்றார், அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கிறது. நாம் யாரும் அவர்களுக்குரிய அந்த மிஸ்கீன்களுக்குரிய முஹாஜிர்களுக்குரிய அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றவர்களுக்கு நம்முடைய செலவை தடுத்து நிறுத்திவிட அதிகாரம் நமக்கு கிடையாது என்று அல்லாஹ் தஆலா இறைவசனத்தை இறக்கின உடனே அதை விளங்கி புரிந்து உடனடியாக தான் செய்த தவறை, தான் செய்த அந்த சத்தியத்தை முறித்துவிட்டு எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேவை என்று ஓடோடி வந்த அந்த பொறுப்பை அவர்களுக்கு மீண்டும் தன்னுடைய உறவினராக இருந்தாலும் நான் மீண்டும் அவர்களுக்கு கொடுக்க தயாராகிவிட்டேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வேண்டும். நாம் தவறு இழைத்து விட்டால், நம்முடைய சகோதரர் யாரா நம்மை திட்டிவிட்டால், ஏசிவிட்டால் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். இதை மன்னிப்பதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான். அவர் அறியாமல் செய்துவிட்டார். எப்படிப்பட்ட கஷ்டத்தில் உட்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிப் நகரத்திற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பணியாக சென்றார்கள், அழைப்பு பணி சென்றார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். அங்கேயாவது யாராவது ஈமான் கொள்வார்களா என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் தாயிப்பை நோக்கி பயணித்தார்கள். அந்த தாயிப் நகரத்திலே சிறுவர்களுக்கு கல்லை கொடுத்து எரிந்து அவர்களை கல்லால் அடித்து அவர்கள் மயக்கமுற்று கீழே விடுகின்ற அளவிற்கு சோதனைக்குள் ஆளாக்கப்பட்டு வானவர்களை அல்லாஹ் அனுப்பினார். மலக்கு ஜபலுல் அந்த மலக்குல் ஜபல் மலையினுடைய வானவரை அல்லாஹ் அனுப்பி, நீங்கள் நபியிட்ட போய் கேளுங்க, இவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள், இவர் இந்த சமூகத்தையே 2 மலைகளுக்கு இடையில் வைத்து நசுக்கி அழித்து விடுகிறேன். ஏனென்றால் நபியின் மீது கல்லெறிந்து விட்டார்களே, நபியை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்று வானவரை அல்லாஹ் அனுப்பினான். ஆனால் அந்த வானவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்னஹும் கௌமுன் லா யஅலமூன், இவர்கள் அறியாத கூட்டத்தினர்கள், விளங்காம செய்றாங்க, புரியாம செய்றாங்க, ஆவேசத்துல பேசுறாங்க, அவர்களுக்கு புரியல, விளங்கல. இன்னைக்கு விளங்கலன்னா அல்லாஹ் என்னைக்காவது விளங்குற பாக்கியத்தை நசீப கொடுப்பான். இன்னைக்கு தெரியாம கத்துறாங்க, இன்னைக்கு தெரியாம கல்லால் அடிச்சுட்டாங்க, அதுக்காக வேண்டி இவர்களை நாம் பகைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் வர வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயர்த்தி நிறுத்தப்பட வேண்டும். இவர்கள் அடித்ததினால் என் கொள்கையை விட்டு நான் போக மாட்டேன், இவர்களை நீங்கள் அடித்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அர்ஜு அன் யக்ருஜ மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ் வஹ்தஹு லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. இந்த இவர்களுடைய சந்ததியில் இருந்து
இவர்களுக்கு பின்னால் ஒரு வம்சம் வரும், அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எனவே இந்த அறியாத மக்கள் செய்கிற தவறினால், தீய பேச்சினால், கெட்ட வார்த்தையினால், அவர்கள் ஏசியதினால், கல்லால் அடித்ததினால் இவர்களை எல்லாம் நீங்கள் அழித்து விடாதே என்று வானவரிடத்திலே கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பினுடைய மகத்துவத்தில் உலக மக்களை பேசக்கூடிய அளவிற்கு பிறரை, தன்னை அடித்தவரை, எதிர்த்தவரை, ஏசியவரை, கலகம் பெற்றியவர்களை மன்னிக்கும் மனப்பக்குவத்தை உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக மக்கள் பறைசாற்றப்பட வேண்டும் என்றால் அந்த தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இன்று பிறகின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை இன்றளவு கியாமத் நாள் வரை ஒவ்வொரு மஸ்ஜித்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் பேசக்கூடிய அளவிற்கு நபியினுடைய வார்த்தை, நபியினுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சகித்து கண்டார்கள், பொறுத்துக் கொண்டார்கள், மன்னித்தார்கள். அல்லாஹ் தஆலா அரபு தீபகத்தை இஸ்லாமிய மார்க்கமாக வளர வைத்து உலகம் முழுவதும் இன்றைக்கு நாம் எல்லாம் இன்றைக்கு கலிமா சொல்லியவர்களாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் அமரக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுத்தார் என்றால் அந்த நபியினுடைய அன்றைக்கு உள்ள பொறுமை, அந்த நபிக்கு ஏற்பட்ட சகிப்பு தன்மை, அவர்கள் அடித்த அடிக்கும் வேதனைக்கும் மனவேதனைப்படாமல் சந்தோஷப்பட்டுக் கொண்டார்கள். யா அல்லாஹ் இவர்களை நீ அழித்து விடாதே, இன்னஹும் கௌமுன் லா யஅலமூன். அறியாத மக்கள், விளங்காத மக்கள், புரியாத மக்கள், இன்னும் கொஞ்சம் காலம் கழித்தால் அல்லாஹ் நசீபாக்குவான். பிறகு எதிர்பார்த்தார் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல அல்லாஹ்வுடைய மார்க்கம் பரவியது என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, பொறுமைக்கும் சகிப்பு தன்மைக்கும் நம்மிடத்தில் பிறரை மன்னிப்புகின்ற அந்த மனப்பக்குவம் இருக்கிறது, உலகத்தில் உயர்த்தி நிறுத்தும் என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆனுடைய வசனங்களை படிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய அந்த தியாக வரலாறுகளை, படிப்பினைகளை, பாடங்களை நம்முடைய உள்ளத்தில் பதிவு வைக்க வேண்டும். முதல் பாடம் பெற்றவர்கள் அவர்கள், முதல் படிப்பினை பெற்றவர்கள் அவர்கள். அவர்களிடம் ஏராளமான விஷயங்கள் நம்முடைய உள்ளத்தில் முன்மாதிரியாக கொண்டு வர கடமை இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற செய்தியை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்து பிறரை மன்னிப்பதும் பிறருக்கு கொடுப்பதும் என்பது உயர்ந்த பண்பு என்பதை புரிந்து அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக எதை நமக்கு பதிய வைக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டினார்களோ அப்படியான நிலையை இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் கேட்டு நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த முடிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.